வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான். சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 3. இதுலேயும் வந்துமே வந்து நம்ம 2 ஆசனம் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பர்வதாசனம் வந்து பார்க்க போகிறோம், இன்னொன்று வந்து சுப்த மச்சேந்திராசனம் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆசனம் 1 பர்வதாசனம்னு சொல்லலாம், அதோமுக ஸ்வாராசனம் அதுன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து மவுண்டன் வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி வஜ்ராசனில் உட்காந்துட்டு கைகள் நல்லா முன்னோக்கி நீட்டி வச்சுட்டு முட்டி போட்டு அப்படியே பொறுமையாக வந்து கால் போய் பின்னாடி கொண்டு போகிறோம். குதிக்கால் நல்லா கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். காதுக்கிற பக்கத்திலே வந்து நம்ம 2 கைகளுமே வந்து இப்படி வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனால அதோமுக ஸ்வான ஆசனால குதிக்கால் வந்து நிறைய பேருக்கு வந்து கீழே வைக்கவே வராது. ஆனால் வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து கீழே வரும். அப்போ தான் வந்து நல்லா இந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சும் இந்த காஃப் மசிலுமே வந்து நல்லாவே வந்து நமக்கு ஸ்ட்ரெச்சுன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. அப்படி வரலன்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கணும். காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு முன்னோக்கி இப்படி வந்து கொண்டு வரணும். முன்னோக்கி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து அப்படியே கீழே வைக்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. யாருக்கு குதிக்கால் கீழே வரலையோ அவங்களுக்காக வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். வைக்கும் போது நல்லாவே வந்துடும். நல்லா நம்மளோட முந்தை நல்லா இப்படி கீழே இறக்கணும். நம்மளோட டம்மி வந்து நல்லா உள்ள டக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்த ஆசனம் அப்படியே வந்து நம்ம படுத்துட்டு வந்து பண்ண போறோம். அர்த்த மச்சேந்திராசனம். இதுல வந்து ஒரு காலை மடக்கிட்டு இந்த காலை இப்படி கிராஸ் பண்ணிட்டு இந்த காலை வந்து அப்படியே வந்து இப்படி கீழே கொண்டு வரப்போம். நம்மளோட தலை வந்து வலது பக்கமா நம்ம வந்து திருப்பணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். நல்லா வந்து அந்த அப்பர் பாடி ட்விஸ்ட் ஆகும். நம்மளோட ஸ்பைனுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து இடது பக்கம் வந்து பண்ண போகிறோம். இடது காலை மடிச்சுட்டு இந்த வலது காலை தாண்டி வந்து கீழே வைக்க போகிறோம். வலது கையை வச்சு அந்த முட்டியை கீழே கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்து நிறையவே ஆசனங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 6 ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையவே இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட ஆசனங்கள் ஓரளவுக்கு நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் வந்து நம்ம உங்களுக்கு எடுத்து நாங்கள் கொடுத்துருந்தோம். இந்த ஆசனங்கள்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்போம்.
நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீகால் இல்லையா? ஸோ ரீகலெக்ஷன்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அதெல்லாமே ரீகலெக்ட் பண்ணலாம். எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிறத. ஸோ காலங்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரெகுலாரிட்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த காலங்கள்ன்ற ரெகுலாரிட்டிங்கிறது ஏன்னா நம்மளுடைய பேசுறதுக்கும் நம்ம எழுதக்கூடியதுக்கும் ரொம்ப பழகினோம். ஸோ எல்லாரும் சொல்லலாம் பேச மட்டும்தான் யூஸ் ஆகும், கிடையவே கிடையாது. ரிட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எப்படி ஒருத்தருக்கு எழுதி தரீங்க, ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு லாங்ல வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எஃபர்ட் போடுறதே இல்லை. எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்க they were started to stop. ஏன்னா the AI formation have come like ChatGPTs அந்த மாதிரியான prompt AI வந்ததால என்ன பண்ணிட்டாங்க, தே ஸ்டாப்டு. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஆல்சோ லைக் ப்ரீப்ளக்சிட்டி அப்படிங்கிற ஒரு AI லைக் நம்ம தங்கிலீஷ்ல பேசினாலே அது என்ன பண்ணி கொடுக்குது, இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் ஆன்சர் அண்ட் டு பி அ இங்கிலீஷ் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்ததால we are நாட் மேக்கிங் எஃபர்ட், நம்ம எஃபர்ட் போடுறதே கிடையாது. ஸோ அதனால நம்ம இன்னமும் ஸ்டில் சில பேர் என்னெல்லாம் இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்சியா வர்றதுக்கு லேக்கிங்லேயே இருக்காங்க. ஏன்னா இட் இஸ் ஹெல்பிங். லைக் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் டைப் பண்ணிடுறோம் டாக்குமெண்டேஷன்ல, அதை நம்ம ஜஸ்ட் காப்பிங் அண்ட் பேஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நீட் அ பர்ஃபெக்ஷன் கண்டென்ட் கொடுத்து அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ அதனால நம்ம எஃபர்ட் போடுறத குறைச்சிட்டோம். ஸோ அதனால ப்ளீஸ் ட்ரை டு ஸ்டாப் யூசிங் அ ப்ராம்ப்ட். ஸோ யாரெல்லாம் கற்றுட்டு இருக்கீங்களோ, தோஸ் ஹூ ஆர் லேர்னர்ஸ், ஈவன் நானுமே தான், தோஸ் ஹூ ஆர் லேர்னர்ஸ் வரும்போது அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ப்ராம்ப்டிங்கை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் we can get much easier. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம ப்ராம்ப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய ஓன் ஸ்லாங்கை நம்ம ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பேசி எழுத பழகுறோமோ, தட் இஸ் ரியலி லைக் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக மட்டும்தான், ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ வேர். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம அது அடிப்படையில் காலங்களில் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த காலங்கள் பேசிக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், இந்த டென்சஸ் அப்படிங்கிறதுல 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ரூலுமே ஒரு விஷயம் கொடுக்குது. அதுல யார் ரொம்ப ஹைலைட்டா ஒர்க் பண்றாங்க, நம்மளுடைய ஆக்ஷன் தான். ஸோ ஆக்ஷன் தான் என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ப்ரொவைடிங் டு த சப்ஜெக்ட் சைட் அண்ட் டு த அதர் சைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டு சைடுமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அடிப்படையில தான் நம்ம ஒரு வாக்கியமே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, சென்டென்சஸ் எப்படி எழுதலாம், எப்படி பேசலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். So positive formation, verb 1, verb 2, verb 3, verb 1 plus ing. Verb 1 which is indicate present, verb 2 which is indicate past, verb 3 வந்து past participle. ஸோ ஒவ்வொரு verb ஃபார்மே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லுது இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன verb எடுக்க போறோம், ரெயின். ரெயின்னா மழை இல்லையா? ஸோ அப்போ அந்த V2 and V3ல ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. V1 plus INGல ரெய்னிங் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ரெயின், ரெயின்ட், ரெயின்ட், ரெய்னிங் அப்படிங்கிறது தான். ஸோ verb ரெடி. இப்போ சப்ஜெக்ட் IVU, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்கு. தென் வந்து என்ன டென்ஸோ அதுக்கான ரூல் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல், சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர், ஃபாலோட் பை யார் வரணும், கண்டிப்பா ஆக்ஷன் இல்லையா? ஸோ V1 plus ING பிளஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ டென்ஸ் இருக்கு, டென்ஸ்க்கான ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு யார், லைக் ஆம், வாஸ், he, is, was, then she, is, was, it, is, was, they, are, where, you, are, where, we, are,
வேர். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் கூட யார் ரிலேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸாம்பிள். இப்போ மழைன்னு சொல்லிட்டோம். மழைனாலே விச் இஸ் இண்டிகேட்டிங் த நேச்சர் இல்லையா? ஸோ அப்போ இங்கே சப்ஜெக்டில் இட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். ஸோ அப்போ இட்டுனா யார் வரணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் இஸ் இல்லையா? ஸோ இட்ஸ் ரெய்னிங் சொல்லலாம், இல்லைன்னா இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி இடங்களையும் குறிக்கலாம். ஸோ அப்போ வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ வெளியே வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது நான் வந்து இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இட் இஸ் ரெய்னிங் இந்த பர்டிகுலர் ஏரியா சொல்கிறீங்க, இல்லைன்னா பர்டிகுலர் சைட் சொல்கிறீங்கன்னா அதை கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறது நம்ம விஷ் தான், நம்ம எங்கேனாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு ரூல் அப்படிங்கிறது எப்படி அமைக்கிறோன்னு தெரியுது இல்லையா? ஒரு பர்ஃபெக்ஷனாக பேசும்போதோ இல்லை கண்டினியூஸில் பேசும்போதோ, ஸோ மழை பெய்து கொண்டிருக்கிறதுனா அந்த ஒர்க் வந்து விச் இஸ் ரன்னிங், அங்கே வந்து அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஐஎன்ஜி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அதுக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகுறது வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ்ல மட்டும்தான். வேர்ப் 1, 2, 3ல மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா வேர்ப் 1 + ing வந்து விச் இஸ் ப்ரொவைடிங் த ஹையர் ஒன். ஸோ ஹையர் ஒன் கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் என்ன ஆகுது, கரெக்டாக வந்து உங்களுக்கு அமையுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 or 20 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. கண்டிப்பாக பேசி பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்பெர்ம் வேல் அப்படின்ற ஒரு திமிங்கலத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த திமிங்கலம் எப்படிதான் தூங்குது அப்படின்னு பாக்குறதுக்காகவே ரொம்ப ஆர்வத்தோட ஒரு டீம் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ கூட்டமா இருக்கக்கூடிய வேல்லாம் எப்படி தூங்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மரைன்ல வாழக்கூடிய உயிரினங்களும் ஹரிசாண்டலா தான் தூங்கும். ஆனா இந்த ஸ்பெர்ம் வெயில் மட்டும் வெர்டிக்கலா தூங்குது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெட்டு குத்தலாதான் அது தூங்குது அப்படின்ற விஷயத்த பார்த்துருக்காங்க. இது ஒரு திமிங்கலம் மட்டும் இல்லாம எல்லா திமிங்களுமே தொடர்ச்சியா இப்படிதான் தூங்குதான். உண்மையிலுமே சொல்ல போனா அந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே நம்ம யூஸ்வலா ஒரு திமிங்கலம்னா இவ்வளோ நீளத்தை மட்டுமே பார்த்துட்டு அதோடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வெர்டிக்கலா தூங்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு வியப்பை தான் ஏற்படுத்துச்சு. 2006ல ட்ரேக் அமெண்டோ அப்படின்ற ஒருத்தர் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு டைவை போடும்போது மண்டையில அடிபட்டுருச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அச்சோ அவருக்கு ஏதோ பெரிய மேஜர் இஷ்யூ ஆயிரும், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அக்வைர்டு மியூசிக்கல் 7 சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால இவர் பாதிக்கப்பட்டாரு. ஐயோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவருக்கு முன்னாடி கிட்டார் கீபோர்டுன்னு எந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனா அவருக்கு தலையில அடிப்பட்ட கொஞ்ச நாள்லயே அவரால் ரொம்ப சூப்பராகவும் ப்ரொஃபஷனலாகவும் எல்லா கீனோட்ஸ்லையுமே கிட்டாரையும் கீபோர்டையும் வாசிக்க முடிஞ்சு இப்போ ஒரு பெரிய மியூசிஷியனாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஒரு ரேர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி. ஆனா சுத்தமா அதை பத்தி தெரியாம எப்படிப்பா அவருக்கு இந்த ஒரு திறமை வந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் சயின்டிஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல. டென்வர்ல ஒரு பார் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த பாரை முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. என்னன்னா நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாஸ் பண்ணணும். நீங்க டாஸ் பண்ணது கரெக்டா விழுந்துச்சு அப்படின்னா, நீங்க கெஸ் பண்ண மாதிரியே விழுந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதை அந்த பார் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதுவே நீங்கள் கெஸ் பண்ணது ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு டபுளாக பே பண்ணணும் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ. ஆனால் ஆர்டர் பண்ணாமல் கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இது ரொம்ப கேம்பிளிங்கு, சூதாட்டம், தப்பானது அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இது ஒரு கெஸ்ஸால் மட்டுமே தான் நடத்துகிறாங்க அப்படின்றதுனால இதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடாமே இது நடந்துட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே இதுக்கு பெரிய பெரிய லெவலில் கூட்டம் வருது அண்ட் மேஜரான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம நிறைய டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல பார்க்குறோம், கண்ட மெனிக்கா ஓடும், வண்டி வருதா போகுதான்லாம் பார்க்காது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த விஷயம் ரஷ்யாவில் நடக்கிறது இல்லையா. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ டிராஃபிக் ரூல்ஸ்க்கு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மனுஷங்க நின்னாங்கன்னா அதுவும் நின்றும், ஒருவேளை மனுஷங்க வாக்குவேல நடக்கிறாங்கன்னா அதுவும் கரெக்டாக வாக்குவேல நடக்குது. அதுவும் என்ன டைமிங்க்கு மனுஷங்க நடக்கிறாங்களோ இதை எல்லாத்தையுமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி இப்போ எல்லா டாக்ஸுமே அங்கே ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாம் எப்போ நடக்க போதோ புரியல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான, இன்ஃபர்மேட்டிவான, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and மஞ்சள் வெயில் மாலை டீம்.